بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى. قال النبي صلى الله عليه وسلم: فمن؟ رواه الإمامان الجليلان البخاري ومسلم في صحيحيهما أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுடைய அன்பு, இரக்கம், கிருபை, கருணையின் காரணமாக அல்லாஹ் வெள்ளிக்கிழமை நாள் உலகத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற அனைவருமே உலகம் அழிந்து விடுமோ என்று பயப்படக்கூடிய ஒரு பயங்கரமான நாளில் அல்லாஹ் எங்களை தீனுடைய ஒரு மஜ்லிஸுக்காக வேண்டி ஒன்று சேர்த்திருக்கிறான். சகோதரர்களே, இந்த மாதம் ரஜபுடைய மாதம். இது ஒரு பெருமதியான ஒரு மாதம். அதிகமான வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் மாதம் பிறை 27 தான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய விண்ணுலக யாத்திரை பிரயாணம் மேற்கொண்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இந்த உம்மத்தில் அதிகமானவர்கள் சரியாக விளங்கவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு தனி மனிதர் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கவலையை சுமக்க வேண்டும் என்பது இந்த உம்மத்துடைய அதிகமானவர்களுடைய சிந்தனையில் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நபித்துவ உழைப்பு செய்த 13 வருட காலத்தில் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அவர்களை நிம்மதியாக இருக்க விடவில்லை. தொல்லைதான். நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, ஒழுங்கான சாப்பாடு கிடையாது. கஅபத்துல்லாஹ்வுல தொழுவதற்கு தக்பீர் கட்டினா உக்பத் இப்னு அபி முஐத் என்று சொல்லக்கூடியவன் ஒட்டக குடல்களை கொண்டு வந்து போடுறான். சுஜூதில் ருக்கூவில் இருக்கும் பொழுது தன்னுடைய ஒரு புடவை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்தை சுத்தி இழுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டுக்கால் அடிபட கீழே விழுந்தார்கள். சுஜூதில் இருக்கும் பொழுது ஒட்டக குடலை போட்டா, ஒட்டகம் தெரியும் உங்களுக்கு, 400-500 கிலோக்கெல்லாம் ஒட்டகம் இருக்குது. அதுல குடல் எவ்வளவு பாரமா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூச்செடுக்க இயலாமல் திணறிக் கொண்டிருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு முறை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அந்த ஒட்டக குடல்களை எல்லாம் துப்பராக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரிப்படுத்தினார்கள். இதெல்லாம் பேசுறதுக்கும் லேசிதான், கேட்கறதுக்கும் லேசிதான். ஆனா அனுபவிக்க மாட்டாங்க. யாரும் இதெல்லாம் தாங்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர பள்ளிக்கு கூப்பிட்டு பாப்பார்,
வரல. நாளைக்கு கூப்பிட்டு பாப்பார், வரல. 3வது தரம் கூப்பிட்டு பாப்பார், அதோட இவர் சீல் குத்திடுவார். இவன் எங்க வர போறான் பள்ளிக்கு? அதற்கு அவனோட பேசி வேலைலாம் எத்தனை ஜமாத்தை நாங்க கூட்டி கொண்டு போய்த்துட்டோம், எத்தனையோ தரம் அவர் சந்திக்க போய்த்துட்டோம். அவனுக்கு அந்த ஈமான் இன்னும் வரல. இவர் முடிவு கட்டிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போறாங்க 50 வயசுல. அதுக்கு முன்னாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தன்னுடைய கண்கள் இமை எப்படி கண்களை பாதுகாக்குமோ, இமை கண்ணை பாதுகாக்கிறதுக்கு இமைக்கு சொல்லி கொடுக்கணுமா? ஒரு தூசி ஒன்று வார மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கண் என்ன செய்யும்? மூடிப்படும். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பாதுகாத்தவர் தான் அபூ தாலிப். எந்த அளவுக்கு என்று சொன்னா குறைஷியர்லாம் வந்துட்டான். இப்ப வந்து சொன்னா நம்மட நானோட மகனுக்கு என்னமோ பிடிச்சிருக்கு, பைத்தியம் பிடிச்சிருக்கு. அவரோட பிரச்சனை என்னன்னு கேளுங்க. ஏன் புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டாரார். அல்லாஹ்ங்கிறார், அஜஅலல் ஆலிஹத இலாஹா வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப். எல்லா கடவுளையும் ஒரு கடவுள் என்று சொல்றார். என்ன ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம். இவருக்கு என்ன தேவை? இவர் ஏன் இப்படி செய்யறார்? அவங்கள கேள்வி. ஏன் காபத்துல்லாவுக்குள்ளே 300க்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்துச்சா இல்லையா? எங்க? இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கா. உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலாக அல்லாஹ் மலக்குமார்களை வைத்து கட்டிய பள்ளிவாசல். உழைப்பு நடக்காட்டி இதுதான் நிலைமை. இமாம் புகாரி வாழ்ந்த ஊர் தான் சமர்கந்த், ரஷ்யா. இஸ்லாம்ங்கிற நாமமே இல்லங்க. இப்ப யார் வாழ்ந்தது, யார் பிறந்தது? இமாம் புகாரி. இமாம் புகாரி யார்? 6 லட்சம் ஹதீஸ்ல பாடமாக்கினவர். இமாம் புகாரி யார்? உலகத்துல குர்ஆனுக்கு பின்னால 2வது இடத்தை பிடிச்சது இமாம் புகாரியுடைய கிதாப். கண் பார்வையை இழந்து தாயுடைய ஒரு துஆவால் பார்வையை அடைந்து உலகத்தில் சாதித்த ஒரு சாதனையாளர். ரஷ்யாவிலிருந்து சமர்கந்திலிருந்து ஈரான் வரைக்கும் போய் படிச்சவர். ஹதீஸை தேடி கடைசியாக ஹதீஸை எழுதுவதற்கு தான் மதீனாவுக்கு வந்தார். மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க ஒரு பள்ளி இருக்குது, மஸ்ஜிதுல் புகாரி. இமாம் புகாரியுடைய பெயரால தான் அது கட்டப்பட்டிருக்கிறது. 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடம் கையேந்தித்தான் ஒவ்வொரு ஹதீஸாக எழுதுறது. அவ்வளவு ஹதீஸையும் அப்படித்தான் எழுத முடிச்சார். அவர் பிறந்த நாட்டுடைய நிலைமை என்ன? இப்ப அது இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. சகோதரர்களே, என்ன சொல்ல வந்தேன்? இப்ப காபிர்கள் வந்து சொன்னாங்க அபூ தாலிபை பார்த்து, என்ன பிரச்சனை இவருக்கு? இவர் என்ன புதிய கதை சொல்ற? இவரை கொஞ்சம் கூப்பிட்டு, அவருக்கு பணம் வேணுமா? பணம் வேணும்டா சொல்லுங்க, நாங்க மக்காவாசிகள் எல்லாரும் சேர்ந்து, அங்க பெரிய பெரிய பணக்காரர்லாம் இருந்தான் மக்காவுல. வலீத் இப்னு முகீரா மட்டும் போதும். காலித் இப்னு வலீதுடைய வாப்பா, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா இருக்கிறாரே, அவர் எந்த அளவுக்கு பெரிய கோடீஸ்வரன் என்று சொன்னா, முழு மக்காவும் சேர்ந்து ஒரு வருஷம் காபாவுக்கு திரை போடுவாங்க, அடுத்த வருஷம் அவர் சொந்த செலவுல போடுவார். அவ்வளவு பெரிய பணக்காரன். சொன்னாங்க, இவங்க எல்லாம் வந்துதான் சொன்னாங்க, இப்ப இவரை கூப்பிடுங்க, இவருக்கு சல்லி தேவையா? சல்லி எல்லாத்தையும் கொடுத்து அவரை மக்காவிலேயே பெரிய பணக்காரனாக்குறோம். சரி, அல்லது அவருக்கு பதவி வேணுமா? தலைவராகணும் என்று ஆசைப்படுறாரா? இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுங்க, அவர் மக்காவுக்கு நீ அவர் தான் தலைவர். அப்படி இல்ல, அவருக்கு பொம்பளை ஆசையா? பொம்பளைகள் தேவையா? மக்காவுல உள்ள எல்லா அழகான பொம்பளைகளையும் இவருக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைப்போம். ஆனா ஒன் கண்டிஷன், அவர் இந்த இஸ்லாமிய அழைப்ப தாவத்தை விடணும். இப்ப அபூ தாலிப் கூப்பிட்டார், இங்க வா வாப்பா, என்ன பிரச்சனை இது? என்ன பிரச்சனை? உன்னை பத்தி இப்படி எல்லாம் சிக்காயத் செய்யறாங்க, உன்னை பத்தி இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் வருது, நீ புதிய ஒரு மார்க்கத்தை சொல்றியாம், நீ என்ன சொல்றாய்? அவர் சொல்லல, இதெல்லாம் நிப்பாட்டு, எல்லாரும் கரைச்சப்படுத்துறாங்க, இதெல்லாம் நிப்பாட்டு சொல்லல. உண்ட ஐடியா என்னன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொம்பளையா, சல்லியா, பணமா, தலைமை பதவியா? லவ் உதிஅத்தி ஷம்ஸு பியமீனி, என்னுடைய வலக்கரத்தில் சூரியனை கொண்டு வந்து வைத்து, வல் கமரு ஃபீ யஸாரி, என்னுடைய இடக்கரத்தில் சூரியனை கொண்டு வந்து சந்திரனை வைத்தாலும் இந்த தாவத்தை நான் ஒரு நாளும் விட மாட்டேன்.
சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. அபூ தாலிப் சொன்னார், மௌத்து வரைக்கும் உனக்கு நான் பாதுகாப்பு தருவேன், யாரும் ஒன்றும் செய்ய இயலாதுன்னு. நீ தாராளமா உண்ட தாவத்தை செய்யலாம், இவர்கள் எல்லாரும் யாராலையும் உனக்கு ஒன்றும் செய்ய இயலாது. எப்படி ஒரு தைரியம் வரும்? அப்ப அபூ தாலிப் யாரு? மக்காவுடைய தலைவர், அவர் ஹாஷிம் கோத்திரம், குறைஷி. இவர் திடீரென்று மௌத்தா வைத்துட்டார். குறைஷிக்கு சந்தோஷம். ஏன்? இவருக்கு வலது பக்கம் இருந்த ஒரு வலக்கை வைத்து. அதே நேரம் அன்னை ஹதீஜா, அது எப்படியான மனைவி? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா யார்? இன்னைக்கு சிலாக்களுக்கு சல்லி பணம் கூடையாக இருந்தா ஒரு விதமான பெருமை வரும், எல்லாரும் அல்ல, மாஷா அல்லாஹ். ஒரு சிலருக்கு கணவனை விட மனைவி பணக்காரியா இருந்தா என்ன நடக்கும்? கணவனை மதிப்பாளா இப்போ உள்ள மனைவி? மனைவியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தான் பணத்தில உசந்தவர் பொம்புல என்ன செய்வா? அடிமையை போல நடத்துவா. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட ஒரு சீதேவி என்று சொன்னால், மக்காவுல மிகப்பெரிய கோடீஸ்வரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 ஆண்களை திருமணம் முடிச்சிருந்தாங்க. 2 பேரும் மௌத்தா போய்த்துட்டாங்க. ஹதீஜா நாயகி வம்சத்தாலையும் உயர்ந்தவர், பணத்தாலையும் உயர்ந்தவர், செல்வத்தாலையும் உயர்ந்தவர், கோத்திரத்தாலையும் உயர்ந்தவர், குணத்தாலையும் உயர்ந்தவர். மக்காவுல உள்ள எல்லா பணக்காரனுக்கும் ஆசை ஹதீஜா நாயகியை திருமணம் முடிக்கணும். ஹதீஜா நாயகி யாருடைய ரிக்வெஸ்டையும் அக்செப்ட் பண்ணல. ஹதீஜா நாயகி தன்னுடைய வியாபார கூட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூலியாளாகத்தான் போனாங்க. மைசரா வந்து சொன்னார், முஹம்மது என்ற ஒரு வாலிபன், மாஷா அல்லாஹ், நம்பிக்கை, நாணயம், ஒழுக்கம், திறமை எல்லாம் இருக்கு. ஹதீஜா நாயகி பார்த்தாங்க, தான் இவ்வளவு பெரிய பணக்காரியாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை உள்ள, ஒரு நாணயம் உள்ள, ஒரு ஏழை, ஒரு அநாத, சல்லி இல்ல பரவாயில்ல, இவரைத்தான் நம்ம திருமணம் முடிக்கணும். முடிச்சாங்க. 40 வயசு ஹதீஜா நாயகி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசு? 25 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக நபியாக ஆக்கப்பட்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 40 வயசு. அப்ப ஹதீஜா நாயகி 55 years old, 55 வயசு. யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரு புது கதை ஒன்று சொல்ல போகல. ஹதீஜா நாயகி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தாராளமாக உங்களோட அழைப்பை செய்யலாம், உங்களை அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான், நீங்க நல்ல மனுஷர். நீங்க இதான் மனைவிக்குரிய அடையாளம். மத்த மனைவில என்ன சொல்வா? இவருக்கு பைத்தியம் பிடிச்சோ தெரியா, புதிய கதையெல்லாம் வந்து சொல்றார், மலக்கு என்றார், ஜிப்ரீல் என்றார், குர்ஆன் இறங்குது என்றார், யாரும் நம்ப மாட்டாங்க. ஹதீஜா நாயகி, அதான் பெண்கள் வந்திருக்கிறீங்க சொல்றேன், இந்த உலகத்துல முதலாவது இஸ்லாத்தினுடைய பாக்கியம் அல்லாஹ் ஒரு ஆணுக்கு கொடுக்கல, ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்த. இஸ்லாத்துல முதலாக ஷஹீதாக கூடிய பாக்கியம் அல்லாஹ் ஒரு ஆம்பளைக்கு கொடுக்கல, பொம்பளைக்கு தான் கொடுத்தான். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. பெண்களுடைய சாதனை, அது தனிப்பாடம். அது பெண்களுக்கு தெரியாது இந்த வரலாறு எல்லாம். ஒவ்வொரு பெண்களுக்கும் முன்மாதிரியாக, ஐடியல் முஸ்லிமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். வரலாறுகளை படுத்தி படிங்க, எவ்வளவு சாதிச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்ப ஹதீஜா நாயகி சொன்னாங்க, ஒரு வேலைக்காரியாக, ஒரு அடிமையாக, ஒரு மனைவியாக, நீண்ட வரலாறு இதெல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவ்வளோ உதவி செஞ்சாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு என்று சொன்னா எல்லா சொத்தையும் கொடுத்தாச்சு, ஒன்றும் இல்லை. இப்ப ஹதீஜா நாயகியும் அதே வருஷம் மௌத்தா போய்த்துட்டாங்க. மிஅராஜுக்கு முன்னால நடக்குது 3 சோதனைகள். மிஅராஜுக்கு முன்னால் ஹதீஜா நாயகியுடைய வஃபாத், வலது கை உடைஞ்ச மாதிரி. அபூ தாலிபுடைய வஃபாத், இடது கை உடைஞ்ச மாதிரி. ஏன்? 2 பேரும் ஃபுல்லா பக்கபலமாக இருந்தவர்கள். சரி, இவங்க மௌத்து மக்காவில இருந்து கொஞ்சம் தள்ளி போய், மக்கால தான் யாரும் இஸ்லாத்துக்கு வாரான் இல்ல, நிம்மதியா இருக்க விடுறான் இல்ல, கொஞ்சம் போவோம் தள்ளி, பக்கத்துல இருந்த ஊர் தான் என்ன, தாயிஃப். அங்க போனா கல்லால நடுவுல நிக்க வச்சு ஊரே சுத்தி அடிச்சான். ஹஜ்ஜிக்கு போனவங்க இருக்கிறாங்க, உம்ராவுக்கு போனவங்க இருக்கிறீங்க. தாயிஃப்ல 7 மண்டா ஒரு செங்கல் துண்ட காட்டேலுமா? தாயிஃப்ல செங்கல்ல கண்டிருக்கிறீங்களா சகோதரர்களே? இல்ல. ஸ்ரீலங்கால தான் செங்கல், தாயிஃப்ல பிளொக்கல் தான் இருக்குது. கொங்கிரிக்கல்லால அடிச்சா எப்படி இருக்கும்?
அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்திருந்தால் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல முஸ்லீமாக உட்கார்ந்திருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இரக்கம், செருப்போட ரத்தம் ஒட்டிச்சு, ரத்தத்தை கீழே சிந்த விடல, அள்ளி பூசி கொண்டாங்க. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரத்தம் சிந்தினால் இந்த பூமியை அல்லாஹ் அழிச்சிருவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டார். மலக்குமார்கள், மலைகளுக்கு பொறுப்பான வானவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆத்திரம், அல்லாஹ் கோபப்பட்டுட்டான். யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஓடர் வந்துட்டான், நீங்க என்ன சொல்லுங்க உடனே நடக்கும். இப்ப அல்லாஹ் எவ்வளவு பொறுமைசாலி, ஒரே பொறுப்பான. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மனிதனுக்கு கல்லால் அடிக்க போக அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பான். நாங்க முஸ்லிமா இருக்கிறதுக்காக வந்த ஒரு மனிதர் கல்லால் அடி வாங்கினார். என்ன தேவை சகோதரர்களே, என்ன தேவை? இன்றைக்கு மற்றவங்களை பத்தி யாருக்கும் சிந்தனை கிடையாது. தான் உழைச்சா போதும், தான் திண்டா போதும், தான் குடிச்சா போதும். சகோதரர்களே, அது வேற விஷயம். மார்க்கத்துல கவலைப்படுங்க. மற்றவர்களை பார்த்து தொழுகை இல்லாம இருக்கிறான், மார்க்கம் இல்லாம இருக்கிறான், தீன் இல்லாம இருக்கிறான், ஹராத்தில் இருக்கிறான், வட்டியில் இருக்கிறான், பாவத்தில் இருக்கிறான். இவன் பாவம், இவன் பாவம். இவனுக்கு உலகத்துல என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, இவனுக்கு மார்க்கம் இல்லை, இவன் பாவம். இவனை பார்த்து கண்ணீர் வடிக்கணும் நாங்க, இவர்களை பத்தி கவலைப்படணும் நாங்க, சிந்தனை கொடுக்கணும் கொஞ்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுங்க, 2 மலைகளையும் போட்டு நசுக்குறேன் இவங்களை. நாங்க என்ன சொல்லிப்போம்? நசுக்காத, தூக்கி அடி மலையில. இல்ல இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல பின்னால வாரவங்க சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. சகோதரர்களே, அதான் இந்த உலகத்துல இன்னைக்கு 1.8 பில்லியன் முஸ்லிம்ஸ் உலகத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் தொழுற தொழுகை, ஓதுற ஓதல், பேசுற பேச்சு, இந்த பயான் நிகழ்ச்சி, உலகத்துல என்னென்ன ஷரியத்துடைய இஸ்லாத்துடைய அமல்கள் எல்லாம் நடக்குதோ அத்துணை அமல்களுடைய நன்மையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு நன்மை தேவல். அவருக்கு தண்ட ரத்தத்தை கொடுத்து உலகத்துல ஒரு சமூகத்தை உருவாக்கினார் அவர். மக்காவுல 4 பேர் தானே சகோதரர்களே, 4 பேர். மக்காவுல ஆரம்பத்துல 4 பேர் இஸ்லாம். யோசிச்சு பாருங்க. முதலாவது யார்? பொம்பளை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆம்பளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அடிமையில ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. சின்ன பிள்ளையில அலி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 4 பேர் தான் ஆரம்பத்து, வேற யாரும் இல்ல. பொறவுதான் வந்தாங்க. மதீனாவுக்கு வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தியாகம், பத்ர் யுத்தம், 4ஆக இருந்தவர்கள் 313ஆக மாறினார்கள். உஹது யுத்தம் நடக்குது. உஹது யுத்தம் அடுத்த வருஷம் 313ஆக இருந்த முஸ்லிம்கள் 1000ஆக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தியாகம். அதற்கு பின்னால் ஹுதைபியா உடன்படிக்கை, 1000ஆக இருந்த முஸ்லிம்கள் 1400 பேர். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுடைய வெற்றி, 1400ஆக இருந்தவர்கள் 10,000ஆக மாறினார்கள். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதா, 10,000ஆக இருந்த நபி தோழர்கள் முஸ்லிம்கள் 1,24,000ஆக மாறிவிட்டார்கள். சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் 22 லட்சம் மைல் சதுர கிலோமீட்டர் முஸ்லிம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம். ஹஜ்ஜத்துல் வதால 1,24,000 பேரை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு 2024ஆம் ஆண்டு எத்தனை பேர்? 1.8 கோடி முஸ்லிம்கள். கபரு யாருக்கு நன்மை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராலும் இந்த கருத்தை மறுக்கல உலகத்துல. இதுக்கு அங்கால எந்த புகாரி, எந்த முஸ்லிம், எங்க இருந்து நீங்க ஆதாரம் கொண்டு வந்து காட்டல. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அவ்வளவு பெரிய தியாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கால ஹதீஜா நாயகி மவுத், இங்கால அபூ தாலிப் மவுத். 3வது தாயிஃபுக்கு போனா அங்க கல்லால் அடிக்கிறான். எவ்வளவு சோதனை, எவ்வளவு கஷ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைஞ்சி வைத்தாங்க, கையேந்தி, அல்லாஹ் எனக்கு தாவத் கொடுக்க தெரியா? யாருக்கு தெரியா? யாருக்கு தெரியாதாம்? இன்னைக்கு பணிவு இல்லை இவங்கள்ட்ட. நம்முடைய சமூகத்திட்ட பணிவு எல்லாம் இல்லாம போயிட்டு. உலகத்துல தலைவர், மறுமையுடைய தலைவர் சொல்றார், யா அல்லாஹ் எனக்கு தாவத் கொடுக்க தெரியாது. அஷ்கு இலைக்க ضعف قوتي, யா அல்லாஹ் நான் பலகீனமானவன் நான். وقلة حيلتي, எனக்கு ஒழுங்காக யோசிக்க தெரியாது. என்னை யார கையில நீ ஒப்படைக்கிறாய்?
இந்த காபிர்கள் கையிலையா இப்படி துவா கேட்டு அல்லாஹ் எப்படி இருக்கும்? ஆத்திரத்தில்தான் மலக்குமார்கள் அனுப்பினான் அழிக்கிறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைஞ்சி வைத்திருக்க கூடிய நேரம் தான் அல்லாஹ் ஒரு பயணத்தை இப்ப ரெடி ஆக்குறான். அல்லாஹ் என்ன பயணம்? கஷ்டப்பட்டுறீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்க இப்ப இன்னும் சந்திக்க வாங்க. நீங்க புகாரியில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. வளமையாக வாசலால வார ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு கூரையை பிளந்து கொண்டு இறங்கினார். அன்றைக்கு கூரையை பிளந்து கொண்டு இறங்கினார். புகாரியுடைய இன்னொரு ரிவாயத்துல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பக்கத்துல ஹஜரத் ஹம்சா. ஹம்சா யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சா. மத்த பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தம்பி அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தட்டை ஏந்தி கொண்டு வந்தார், தங்கத்தாலான தட்டு. அந்த தட்டுல 3 விஷயம் இருந்துச்சு. 3 விஷயம். ஒண்ட கண்ணால பார்க்கலாம், 2 கண்ணால பார்க்க இயலாது. இதெல்லாம் புகார், இதை நம்பணும், நீங்க நம்பணும். முதலாவது ஜம்சம் தண்ணி இருந்துச்சு, 2வது ஈமான் இருந்துச்சு, 3வது அறிவு ஞானம் ஹிக்மத் இருந்துச்சு. எப்படியான தட்டா இருக்கும் அது? ஏந்தி வந்தது யார்? கொண்டு வந்தது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், சய்யிதுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய பிரசிடென்ட் கொண்டு வந்தார். யாருக்கிட்ட வந்தார்? ஆபரேஷன் ஒன்று பண்ண வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு அப்படியே புலந்தார். யார நெஞ்ச? சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் பிரசிடென்ட் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சை பிளந்தார். மலக்குமார்களுடைய பிரசிடென்ட் பிளந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹார்ட்டை வெளியே எடுத்தார். வெளியே எடுத்து சய்யிதுல் மா, தண்ணீருக்கெல்லாம் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணியால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹார்ட்டை கழுவினார். இதெல்லாம் கற்பனைக்கு வராது சகோதரர்களே, ஆனால் நம்பணும், அப்பதான் முஃமின்கள். கழுவி அந்த இதயத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இதயத்துல ஈமானையும் அறிவையும் போட்டு நிரப்பினார். நிரப்பிட்டு அப்படியே மூடினார். பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வாகனம் வந்திருக்குது. அந்த வாகனத்துல பேர் தான் என்ன? புராக். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வாகனங்கள்ல பிரயாணம் செஞ்சிருக்கிறாங்க. எத்தனை வாகனம்? 4 விதமான வாகனங்கள். குதிரையில ஏறி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்ட ஒரு குதிரை இருந்தது, பேர் சக்கப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் போயிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது, அந்த ஒட்டகத்துல பேர் கஸ்வா. இன்னொரு ஒட்டகம் இருந்துச்சு அப்பா, இன்னொரு ஒட்டகம் இருந்துச்சு ஜெஸா. அந்த கஸ்வாங்கிற ஒட்டகத்துல ஏறித்தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கழுதை இருந்துச்சு, அந்த கழுதைக்கு பேர் உஃபைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒரு கோவேறு கழுதை போனி இருந்துச்சு, அந்த போனிக்கு பெயர் துல்துல். என்னது? துல்துல். முகௌகிஸ் என்ற மன்னர், எகிப்து நாட்டு மன்னர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக அனுப்பி வச்சார், கஸ்தூரி அனுப்பினார். அதோட இந்த துல்துல் என்று சொல்லக்கூடிய போனி அனுப்பினார். அதோட 2 பெண்கள், அடிமை பெண்களை அனுப்பினார். ஒன்று மாரியத்துல் கிபித்தியா, 2வது சீரீன். மாரியத்துல் கிபித்தியாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தார்கள். சீரீனை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செய்த வாகனங்கள். சகோதரர்களே, புராக்க பார்த்தா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், புராக்ண்டா என்ன தெரியுமா? மின்னல். புராக்ண்ட அர்த்தம் பர்க் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது, மின்னல். ஏன் அந்த பேருண்டா? ஸ்பீடும் அப்படி பல பலண்டு மின்னிக் கொண்டிருந்துச்சு புராக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினத்தோட புராக் அப்படியே கொஞ்சம் ஒரு அசைவுண்டு அசைஞ்சி கஷ்டப்படுத்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார போட்டு நீ கஷ்டப்படுத்துறாய்? இவரை விட சிறந்தவர் உனக்கு மேலே ஏறினது கிடையாது. யார் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன உடனே புராக் வேர்த்து வடிய ஆரம்பிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தால அப்படியே கொண்டு போனாங்க. ஒரு ஒரு கண் சிமிற்ற நேரம் மக்காவில் இருந்தவர் எங்க இருக்கிறார்? இப்ப பலஸ்தீன்ல இருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம்
ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். தாயிஃப் வாசிகள் உனக்கு கல்லால் அடிச்சார்களா? நாயகமே வாங்க, உங்களுக்கு வரவேற்க வந்து வச்சிருக்கிற நாக்களை பாருங்க. அது மாத்திரமல்ல, வாங்க யா ரசூலல்லாஹ் வாங்க, எல்லாருக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்துங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுவித்தார்கள். தொழுவித்து விட்டு சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸா தனிப்பாடம், அது தனிப்பாடம், அது நிறைய நீங்க விளங்கணும். எது மஸ்ஜிதுல் அக்ஸா, அங்க என்னென்ன இருக்குது, அங்க என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, எது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது, காத்தாங்குடியில் இருக்கிற பள்ளி அதோடைய ஸ்பெஷல் என்ன, படிங்க. இதெல்லாம் படிச்சாங்க, போய் பணத்தை செலவழிச்சு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்ப்போம் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தப்பட்டார்கள், அப்படியே உயர்த்தப்பட்டார்கள். முதலாவது வானத்துக்கு உயர்த்தப்படும் பொழுது பெண்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை கட்டாயம் நான் சொல்ல வேண்டும். கஸ்தூரி வாசம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல கஸ்தூரி வாசம் அடிக்குது. கேட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து, என்ன கஸ்தூரி வாசம்? சொன்னாங்க, ஒரு கபர்ல இருந்து தான் அந்த கஸ்தூரி வாசம் வருது. அந்த கபர்ல 4 பேருடைய எலும்புகள் ஒன்றாக அடக்கப்பட்டிருக்குது. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத். யாருடைய எலும்பு தெரியுமா? ஒரு தாய், அந்த தாயுடைய 3 பிள்ளைகள். இந்த 4 பேரும் அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தவர்கள். மாஷித்தத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மகளுக்கு வேலை செய்வதற்காக ஒரு பணிப்பெண்ணை ஃபிரௌன் நியமித்திருந்தான், ஒரு சர்வன்ட் கேர்ள். அந்த பெண் ஃபிரௌனுக்கு தெரியாம இஸ்லாத்துக்கு வந்திருந்தா. சீப்பால் தலை சீறி கொண்டிருக்கக்கூடிய நேரம் சீப் அப்படியே கீழே விழுந்துச்சு. பிஸ்மில்லாஹ்னு சொல்லி சீப் எடுத்தா. சுப்ஹானல்லாஹ், நான் எங்க, நீங்க எங்க? அவர்களுடைய அந்தஸ்து எங்க சகோதரர்களே? இதெல்லாம் கதை கேட்க நல்லா இருக்கும். சிந்திச்சு பாருங்க, செய்வோமா? நாங்க செய்வோமா சகோதரர்களே? யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க, புத்தி எடுத்து பாருங்க. மார்க்கத்துக்காக முன்னால் வந்தவர்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள், யோசிச்சு பார்க்கணும். நாங்க ஃபிரௌன் போய் மகள் சொன்னால், பாப்பா இவ இந்த அடிமறிக்கிறாவே மாஷிதா, அவங்களுக்கு தெரியாம இஸ்லாத்துக்கு வந்துட்டா. அப்படியா? புடிச்சிட்டு வா அவளை. 3 புள்ள அம்மாவை கொண்டு வச்சாச்சு. ஃபிரௌன் சொன்னா, நெருப்ப மூட்டு, சட்டியவை, கஞ்சி வாச்சிர கடாரம், தேக்ஷான்னு சொல்லுவாங்க தமிழ்ல, கொண்டு வச்சாச்சு. தண்ணிய ஊத்தாத, எண்ணெய ஊத்து, எண்ணெய் ஒயில ஊத்து. ஒயில் கொதிக்குது. ஃபிரௌன் சொன்னான், மாஷிதா மரியாதையா இஸ்லாத்தை விடு, இல்லாட்டி உண்ட புள்ளைய ஒவ்வொன்றா நான் இதுல போடுவேன். மாஷிதா சொன்னா, இஸ்லாத்தை விட மாட்டேன். முதலாவது புள்ளைய புடிச்சான், தூக்கி வீசினான் எண்ணெயில. சத வேறையா எலும்பு வேறையா கலண்டிச்சு. தாயுடைய உள்ளம் எவ்வளவு பதறி இருக்கு சொன்னால், கண்ணால கண்ணீர் வடியுது, கல்வி துடிக்குது. ஆனா இஸ்லாத்தை விட மாட்டேன் நான். அப்படியா? 2வது புள்ளையும் பிடிச்சு தூக்கி வீசினான். சத வேறையா எலும்பு வேறையா பொரியுது. இப்ப கோழி பொரியுற மாதிரி பொரியுது. எப்படி இருக்கு? தாய் தாங்குவாளா சகோதரர்களே? எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா என் தலையில ஒரு ரத்தத்தை கண்டதுக்கு மயங்கி விழுந்தான். தாயின்னா அப்படித்தானது. பிள்ளைக்கு ஒரு கீரல் தாங்க மாட்டாங்க. இந்த தலையில ரத்தத்தை கண்டதுக்கு மயங்கிட்டாங்க. என்ன நடந்துச்சோ தெரியா, தலையில ரத்தம். தாயுடைய முன்னுக்கு புள்ள பொரியுது, கோழி பொரியுற மாதிரி. எப்படி இருக்கும்? இஸ்லாத்தை விட மாட்டேன். 3வது புள்ளையும் பிடிச்சான். பைப் குழந்தை, பச்சை புள்ள. அது இப்ப கொஞ்சம் தடமாத்தம் இல்ல, இஸ்லாத்தை விட மாட்டேன் கடைசி வரைக்கும். அப்படியா? அந்த 3 புள்ளையும் பொறிஞ்சிட்டு இப்ப மாஷிதாவை பிடிச்சான். மாஷிதா சொன்னா, சரி என்னை நீ தூக்கி போடு, நான் இஸ்லாத்தை விட மாட்டேன், ஆனால் இந்த ஒரு ஆசையை நீ நிறைவேற்று, கடைசி ஆசை. என்ன ஃபிரௌன் கேட்டான், சொல்லு என்ன ஆசை? எங்கட உம்மா மக்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒண்டா எடுத்து ஒரு கபர்ல நீ அடக்கணும், இது வசியத்து. அதை செய்வேன் நான். தூக்கி போட்டான் எண்ணெயில. எல்லார எலும்புகளையும் எடுத்து ஒரு கபரை தோண்டி அடக்கினான். அந்த கபர்ல இருந்துதான் கஸ்தூரி வாசம் வந்து கொண்டிருந்தது. இமாம் புகாரி, நான் சொன்னேனே, இமாம் புகாரியை அடக்கினார்கள், கபர்ல இருந்து கஸ்தூரி வாசம் வந்ததேன். இஸ்லாத்துக்காக தீனுக்காக தியாகம் செய்தவர். சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஷுரஹ்பீல் இப்னு ஹஸனா கபர் தோண்டினார். கபர்ல இருந்து கஸ்தூரி வாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் மண்ணை அன்னை ஃபாத்திமா எடுத்து மோந்தார்கள். கபர்ல இருந்து கஸ்தூரி வாசம். ஏன்? உலகத்துல அல்லாஹ்வுக்காக வாழுங்க. ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் சரி, நீ ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது.
நீ அல்லாஹ்வுக்காக வாழ்றியா? அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறேன். இந்த பயான் நடக்கணும் அல்லாஹ்வுக்காக. எதுவுமே இங்க மற்றவங்களுக்காக நடக்கக்கூடாது. வாழ்க்கை ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில எல்லா நகர்வுகளும் அல்லாஹ்வுக்காக இருக்கணும் சகோதரர்களே. சிந்திச்சு பாருங்க. இப்ப அந்த வாசத்தை மோந்து கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது வானம் போனார்கள். அங்க போய் பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். வரவேற்றார். மர்ஹபா மர்ஹபா பின் நபிய் ஸாலிஹ், சாலிஹான நபியே, பிபினி ஸாலிஹ், என்னுடைய சாலிஹான மகனே, வா வாண்டு வரவேற்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிப்ல பட்ட அடியெல்லாம் மறந்திருக்குமா இல்லையா? எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாகம் அல்லாஹ்வுக்காக, கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கால நேரம், அது அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் பல மடங்காக திருப்பி தருவான் சகோதரர்களே. வாப்பா வரவேற்கிறார். வாப்பாவை கண்டதில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்துக்கு போனா அங்க 2 நபிமார்களை வச்சிருந்தான் அல்லாஹ். முதலாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அவரும் அல்லாஹ்வுக்காக கழுத்தை கொடுத்தவர். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சுஜூதுல, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இஅ்திதால்ல வந்தான், கழுத்தை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். சுஜூதுல இருந்து வாப்பா எழும்பி பார்க்கிறார், புள்ளட தலையை காணல. எப்படி இருக்கும்? எலும்புகள் எல்லாம் பலகீனமாகி, முடியெல்லாம் நரச்சி, இன்னி வஹனல் அظமு மின்னி வஷ்தஅல الرأس ஷைபா சொன்னார். யா அல்லாஹ், நான் இப்ப குடுகுடு கிழவன், என்னால ஒன்றுமே செய்யலா. ஆனா மரியமுக்கு சீசன்ல இல்லாத பழத்தை உனக்கு கொடுக்கலும் சொன்னா எனக்கு ஏன் புள்ளைய தரையலா? என்ற பொண்டாட்டியும் ஒரு பேரன் மலடி, நானும் குடுகுடு கிழவன். டாக்டர்கிட்ட போனா அடிச்சு விரட்டுவான். ஒரு 80 வயசு கிழவி அம்மாவும் 85 வயசு அப்பாவும் போய் எங்களுக்கு புள்ள இல்லைன்னா டாக்டர் சிரிப்பார். உங்களுக்கு புள்ள இப்பயே தேவைப்படுது, போய் வாங்க பாய் அனுப்புவார். ஆனால் யா அல்லாஹ், டாக்டராலேலா, எந்த ஒரு சயின்டிஸ்டாலையும் மேலா, யாராலையும் மேலா, டெஸ்ட் டியூபாலையும் மேலா, ஒன்னாலே ஏலும் யா அல்லாஹ், ஒன்னாலே ஏலும். நீ தான் எனக்கு புள்ளைய. அல்லாஹ் சொன்னான், உண்ட நம்பிக்கை உனக்கு புள்ளைய தந்தாச்சு. அவருக்கு ஆச்சரியம், புள்ளையா எனக்கா? அவர் தான் கேட்ட. இப்ப அவருக்கு ஷோக், எனக்கு புள்ள. புள்ள ஒன்றும் செய்ய தேவை. 3 நாள் அமைதியாக பேசாம நோம்பிரிங்க, திக்ர்ல இருங்க. அல்லாஹ் புள்ளைய கொடுத்தான். கொடுத்துட்டு சொன்னான், பேரும் நீ வைக்க தேவையில்ல, நானே பேர் வைக்கிறேன், யஹ்யா என்று அல்லாஹ் பேர் வச்சான். அவ்வளோ வயசான காலத்துல கிடைச்ச புள்ளட தலையை காணல. எப்படி இருக்கு பாப்பாக்கு? நபிமார்கள் செய்த தியாகம் இதுதான். இதான் தியாகம்ங்கிறது. இதான் அவங்களோட பேர் கியாமத்து நாள் வரைக்கும் குர்ஆன்ல ஓதப்படுது. தியாகம். சகோதரர்களே, போனாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வானத்துல. அடுத்த தியாகி ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 வயசுல வானலோகத்துக்கு உயர்த்தப்பட்டவர். 2000 வருஷமாக வானத்தில் தான் வாழ்கிறார். வருவார் இன்ஷா அல்லாஹ், கிட்டத்துல இறங்குவார் இன்ஷா அல்லாஹ். அவரை கடவுள் என்று சொன்ன எல்லாரையும் வெட்டுவார், எல்லாருக்கும் முடிவு கட்டுவார். இதைத்தான் நாங்க நம்பி இருக்கிறோம். 3வது வானத்துக்கு போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க பார்த்தா யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க, பார்த்தேன் யூசுஃபை, உலகத்துல பாதி பேருடைய அழகு அல்லாஹ் அவருக்கு மட்டும் கொடுத்திருந்தான். 4வது வானம் போனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். 5வது வானத்துக்கு போனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபியுடைய நானா. 6வது வானத்துக்கு போனா மூசா அலைஹிஸ்ஸலாம். வாங்க எல்லாரும், வரவேற்பு வரவேற்பு, நல்வரவாகட்டும், வாங்க நபியே வாங்க நபியே, எல்லாரும் வரவேற்கிறாங்க. இப்ப அன்னைக்கு ஒரு பொடியன் ஆபீஸ் முடிச்சார் கொழும்புல, தெமட்ட கொடையில பயானுக்கு போன நேரம், அமித்ஷாவுக்கு தெரியும். அங்க போன நேரம் அந்த புள்ள ஆபீஸ் முடிச்சதுக்கு வாப்பா கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? உம்ரா போய்த்துவா. சிறந்த வாப்பா இது, நல்ல வாப்பா. உம்ரா போய் பார்த்துட்டு வா. அல்லாஹ் தாயிப்ல அடி வாங்கினதுக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன? என்ன பார்க்கவா, என்ன சந்திக்கவா? சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி கிஃப்ட் கொடுக்கலாம்டா, அல்லாஹ்க்கு எப்படி கிஃப்ட் கொடுக்கலாம் சகோதரர்களே? அதான் அல்லாஹ். அவன் 7வது வானத்துல போய் பார்த்தாங்க. அங்க பிரம்மாண்டமான ஒரு பள்ளி இருந்துச்சு. உலகத்துல காபத்துல்லா இருக்குதானே, காபத்துல்லாவுக்கு நேராக 7வது வானத்துல அல்லாஹ் ஒரு பள்ளி கட்டி வச்சிருக்கிறான். அந்த பள்ளியுடைய பேர் பைத்துல் மாமூர். அது எவ்வளவு பெரிய பள்ளி தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிக்குள்ள 70,000 மலக்குமார்கள் போறாங்க. போன யாரும் திரும்பி வரமாட்டான். கற்பனைக்கு வருமா அந்த பள்ளி?
அவ்வளோ பெரிய பள்ளி அது. அந்த பள்ளியில சாஞ்சி கொண்டிருக்கிறார் ஒருவர். போய் பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வாங்க மகனே வாங்க வாங்க, வரவேத்தாங்க. அப்படியே போனாங்க சித்ரத்துல் முன்தஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதோடு நின்றுட்டார். யா ரசூலல்லாஹ், இது கங்கால் ஒரு அடி எடுத்து வச்சா நான் கருகி சாம்பலாக மாறுவேன், உங்களால மட்டும்தான் போகலாம் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனாங்க அப்படியே போனாங்க. அல்லாஹ் நெருங்கி வாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கற்பனைக்கு வராது சகோதரர்களே, மிஅராஜ் கற்பனைக்கு வராது. இதெல்லாம் எப்ப நடக்குது? ஒரு நைட்ல நடக்குது. இஷாவுக்கும் சுபஹுக்கும் இடையில நடக்குது. அல்லாஹ் நடத்தேலும் அவனுக்கு. இஷாவுக்கும் சுபஹுக்கும் இடையில நடக்குது. இஷா தொழுவிட்டு தூங்கினவங்க போனாங்க, சுபஹு தொழுறது போல் வந்து சேர்ந்துட்டாங்க. எப்படி? அல்லாஹ் ஆச்சரியமானவன், அல்லாஹ் சக்தி மிக்கவன், அல்லாஹ் குதரத் மிக்கவன், அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். அவனுடைய நம்பிக்கை உள்ளத்துல வரும். யார் இஸ்ராவை மறுக்கிறானோ அவன் காஃபிர், முஸ்லிம் அல்ல அவன். ஏன்? குர்ஆனை மறுக்கிறான் அவன், குர்ஆனை மறுக்கிறான். சந்தேகப்படக்கூடாது, இதெல்லாம் சந்தேகமே வரக்கூடாது. அல்லாஹ் கூப்பிட்டு என்ன தெரியுமா கொடுத்தான்? 50 நேரம் தொழுகையை கொடுத்தான். போய் உருப்படுத்துங்க உங்களோட உம்மத்தை. சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்லாட்டி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் நம்மளை பத்தி நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஏன்? பனு இஸ்ராயேல் நல்லா பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் உங்களோட உம்மத் தொழ மாட்டாங்க. குறைங்க 45 ஆக்கி, 30 ஆக்கி, 35 ஆக்கி, 25 ஆக்கி, 20 ஆக்கி, கடைசியில 5ல வந்து நின்றுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இதையும் தொழ மாட்டாங்க. சரியா சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னான், பரவாயில்ல, 50 நேரத்தை 5ஆக ஆக்கி தந்திருக்கிறேன், ஆனால் ஒழுங்காக தொழுதால் 50 நேர தொழுகையுடைய நன்மையை நான் தாரேன். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க. கொண்டாந்தாச்சு தொழுகைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு தொழாத முஸ்லிம் கிடையாது, தொழாத ஒரு முஸ்லிம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா சஹாபாக்கள் கழுத்தை வெட்டி இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பள்ளிக்கு வராதவண்ட ஊட்ட நெருப்பு வச்சு பத்த வைக்கின்ற மனசு சொல்லுதுன்னு சொன்னாங்க. தொழாதவண்ட வீட்டு அல்ல, பள்ளிக்கு ஜமாத்தா வராதவனுடைய வீட்டு. யோசி பாருங்க. ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க உலகத்தில் அல்லாஹ் அழிவை உண்டாக்கும் போது அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், அழிவு வரும்போது நல்லவர்களும் அழிவோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நாம் இதா கஸுரல் கபஸ் ஸைனப், பாவம் அதிகரித்தால் நல்லவர்களையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் அழிப்பான். இன்றைக்கு அவங்களோட உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க, தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா, தொழாதவர்களுடைய எண்ணிக்கை கூடையா? சொல்லுங்களேன். நான் சொன்னா சில நேரம் சிக்கலாகலாம். உங்களோட ஊர்களை வச்சு சொல்லுங்க, தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா, தொழாதவர்களுடைய எண்ணிக்கை கூடையா? தொழாதவங்க எண்ணிக்கை தான் சகோதரர்களே கூட. சுபஹுக்கு ஒரு சஃபு, 4 பேர், 5 பேர். ஜும்மாவுக்கு வரக்கூடிய சமூகம் தொழுகைக்கு வந்தால் எவ்வளவு பரக்கத்து இறக்குவான் அல்லாஹ் இந்த ஊர்ல. நன்றி இல்லையா? கொஞ்சமாவது பிறக்கும் போது என்னத்தை கொண்டாய்? உடுக்க உடுப்பு இருந்துச்சா? பணம், காசு, ஆரோக்கியம், மனைவி, கணவன், சொத்து, செல்வம், பிள்ளை, சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் தந்தவன். அவனுக்கு ஒரு அரை மணித்தியாலம் ஒரு நாளைக்கு ஒதுக்குறதுக்கு வக்கு இல்லாட்டி என்ன முஸ்லிம் நீ? எல்லாம் கேளுங்க. தொழாதவன் போய் வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டுங்க பள்ளிக்கு. தரித்திரியம் சகோதரர்களே, தரித்திரியம். இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு இவ்வளவு அடி, இவ்வளவு நாசம், இவ்வளவு அழிவு, இவ்வளவு கேவலம். ஏன்? படைச்சவனை தொழுகிறதுக்கே விருப்பம் இல்லை. நான் கேட்கிறேன், பள்ளிவாசல் ஹோட்டலை விட மோசமா? நான் கேட்கிறேன், பள்ளிவாசல் பீச்சை விட கேவலமா? பள்ளிவாசல் பார்க்க விட கேவலமா? ஒவ்வொரு நாளும் 4:30 மணியான ஓடுறான் கூட்டாளிட வீட்டுக்கு, பீச்சுக்கு, பார்க்குக்கு. அதை விட கேவலமான அல்லாஹ்ட பள்ளி? அதை விட கேவலமா அல்லாஹ்ட பள்ளி? படைச்சவனுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா? எப்படி நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்குற? சவுதிய பத்தி கவலை செலாக்களுக்கு பாரு, சாராய கடை திறக்கிறான், அதை திறக்கிறான். அவன் எதை திறந்தாலும் அவனுக்குரிய முடிவு நாள் நெருங்குறது.
அதெல்லாம் பாப்பான். இவர் சவுதி கேசுறார், இங்க பள்ளிக்கு வராருல்ல, இஷாக்கு பாங்கு சொல்லி சவுதி கேசிட்டு இருக்கிறார். என்ன இது கவலையா? இது பலஸ்தீன் அவன் அழியணும், இவன் அழியணும், யூதன் அழியணும். இவருக்கு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட அந்த மக்களுக்கு துஆ கேட்க வக்கில்ல. ஒரு நோன்பு, ஒரு வியாழன், ஒரு திங்கள், ஒரு நோம்பு பிடிச்சி யாரு சொல்லலாம் அந்த மக்களுக்கு துஆ கேட்ட? நீங்க இருப்பீங்க கேட்டவங்க. தான் திருந்துறதுக்கு தயார் இல்ல சவுதி மன்னன் அழியணும், தான் திருந்துறதுக்கு தயார் இல்ல இஸ்ரேல் அழியணும். இதெல்லாம் பகல் கனவுகள். அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று. நம்முடைய சமூகத்தில் முதலாவது ஆண்கள் பெண்கள் 100க்கு 100 தொழுகையாளியாக மாறணும். அப்பதான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும் சகோதரர்களே. அப்பதான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும். தீன்தாரியாக மாறணும், ஹராத்தை விட்டு தூரமாகணும். பெண்கள் வந்திருக்கிறாங்க. பெண்கள் என்பது இந்த உலகத்துல கம்யூனிட்டியை உருவாக்கியவர்களே பெண்கள் தான். இமாம் புகாரியை உருவாக்கியது பெண் தாய். இமாம் ஷாஃபியை அனாதை உருவாக்கியது தாய். காஜா முஈனுத்தீன் சிஸ்தி துஹ்ஃபே தாலிபாத் और முஅல்லிமாத் என்ற கிதாபில் எழுதுறாங்க, ஒரு பிரயாணத்துல 70,000 காபிர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 12,000 பாவம் செய்த முஸ்லிம்கள் தௌபா செய்தாங்க. ஒரு மனிதன் உம்மா கிட்ட போய் சொன்னார். உம்மா சொன்னா, மகனே உன்னுடைய கெட்டித்தனம் அல்ல, உனக்கு பால் தரும் பொழுது நான் துவா செய்து செய்து பால் தந்தேன். யா அல்லாஹ் எந்த மகனை கொண்டு நீ தீன ஹயாத்தாக்குவாயாக. இன்னைக்கு படத்தை பார்த்து பார்த்து பால் கொடுத்தால் அந்த பிள்ளை உருப்படுமா சகோதரர்களே? ஒரு பெரியார் இருந்தார் இந்தியால, அவட பேர் எனக்கு மறந்துட்டுது. குர்ஆன் மதரசாவுக்கு பார்த்து ஓதுறதுக்கு புள்ளைய அனுப்பினாங்க. ஹஜ்ரத் தத்ரீஸ் குர்ஆனை விரிச்சார், தாலீம் குர்ஆனை 16 ஜுஸ் புள்ள மனப்பாடமாக ஓது. 16 ஜுஸ். ஆனா பார்த்தோத தெரிய ஆச்சரியம், எப்படி இது கேட்டாங்க. சொன்னார் ஹாஜாத் குதுபுத்தீன் புக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பேர் குதுபுத்தீன் புக்தியார். சொன்னார், என் அம்மாக்கு 16 ஜுஸ் பாடம். நான் வகுத்தில் இருக்கும் பொழுது ஓதி ஓதி ஓதித்தான் இருப்பாவாம். அல்லாஹ் எனக்கு அதை பாடமாக்கி தந்துட்டேன். தாய்மார்கள் நினைச்சால் இமாம்களை உருவாக்கலாம். இப்னு ஹஜர் அஸ்கலானி பலஸ்தீன்ல பிறந்தவர். அஸ்கலான் புகாரிக்கு நம்பர் 1 the best interpretation of புகாரி. புகாரிக்கே ரொம்ப சிறந்த விரிவுரை எழுதினவர் யார்? இப்னு ஹஜர் அஸ்கலானி. தீனண்டா என்னண்டே தெரியா, அவட கூட பிறந்த சகோதரி தான் அவரை மார்க்கம் உள்ளவராக மாற்றினாள். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துர் ரிஜால் ஆண்கள் என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை சகோதரர்களே. ஆனால் சூரத்துன் நிசா பெண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். பெண்களை பத்தி 1000 பேசலாம் சகோதரர்களே சகோதரிகளே. ஆக கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம். பயான் கேட்பதோ நல்லது சரியில்லை இதல்ல நோக்கம். சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எடுங்க மூளைக்கு. குடும்பத்துல தீன ஹயாத்தாக்குவோம், வீட்டுல தீன ஹயாத்தாக்குவோம். இந்த பள்ளிவாசல் மஹல்லால எத்தனையோ பேர் தொழுகை இல்லாத பாவம். இவங்க உண்மையிலேயே பாவம் சகோதரர்களே. அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கே நரகம் என்று சொல்றான். தக்பீரை கட்டிட்டு அல்லாஹ்ல சிந்தனை இல்லாம தொழுகிற ஆக்களுக்கே நரகம் இருக்குதுண்டா, தொழாதவனுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற ஒரு நரகத்தை வச்சிருக்கிறான். கண்ணை பொத்தினா தான் விளங்கும் சகோதரர்களே. கால கைய புடிச்சு பள்ளியோட தொடர்பாக்குவோம். எங்களை பள்ளிக்கு கொண்டுருவோம். தாயிக்கள் ரெடியா இருக்கிறாங்க, உலமாக்கள் ரெடியா இருக்கிறாங்க. கொஞ்சம் நாங்க எங்கட ஊட்ட பத்தி, எங்கட ஊரை பத்தி, எங்கட சொத்தை பத்தி, வியாபாரத்தை பத்தி எவ்வளவு பிக்கர் எடுக்கிறோம் நாங்க. பாவம் நரகத்தை நோக்கி ஒரு கூட்டம் போய்த்து கொண்டிருக்கிறது. இவங்களை பத்தி கொஞ்சம் பிக்கர் அனுப்போம். வீட்டுல ஒரு பட்டை உடைஞ்சா பிளம்பரை தேடி ஓடுறார். ஏன் ஊடு கசியுது? தொழுகை இல்லாம எத்தனையோ பேர்ட ஈமானே ஒழுகி போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையும் உங்களையும் நம்பித்தான் கபர்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு முன்னால தைரியமாக நாங்க நிக்கணுமா? ரவுதாவுக்கு போய் யா ரசூலல்லாஹ் இத்தனை பேரை நான் தொழுகையாளி ஆக்கி இருக்கிறேன், யாருக்கு சொல்லலாம்? யா ரசூலல்லாஹ் இத்தனை பேர் என்னால ஹிதாயத்து கிடைச்சிருக்குது, சொல்லலாமா சகோதரர்களே? அந்த ரவுதாவுக்கு முன்னால போய் நிக்கிறதுக்கு வெக்கம் வரணும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை கொடுத்து எங்களை முஸ்லிமாக ஆக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க என்னத்தை கொடுத்தோம் இந்த இஸ்லாத்துக்கு? ஆக சகோதரர்களே, எவ்வளவு பேசலாம், ஆனால் கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம். மக்களை பத்தி கவலைப்படுவோம், எங்களை பத்தி மட்டும் கவலைப்படாதுங்க.
எங்கட தீனையும் மற்ற மக்களுடைய தீனையும் கவலைப்படுவோம். இந்த மஹல்லாவுல 100க்கு 100 தொழுகையாளிகள் உருவாவதற்கு முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 1-2 வருடங்கள்ல இந்த அல்கமையுடைய தலையெழுத்து அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ் இந்த முழு உலகத்துக்கும் முழு நாட்டுக்கும் முன்மாதிரியான ஊராக மாற்றுவான். எந்த ஊராக இருந்தாலும் சரி, தீன் ஊர்ல உருவாயிச்சா அந்த ஊர் தான் உலகத்தில் சிறந்த ஊர். ஆக சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அறியாத மக்கள் யா அல்லாஹ் பாவத்தில் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன். யா அல்லாஹ், இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. இங்க இருக்கக்கூடிய ஜமாத்தினரை பொருந்திக் கொள்வாயாக. தாயிக்களை, உலமாக்களை, ஆண்களை, பெண்களை, சிறுவர்களை, சிறுமிகளை எல்லாரையும் கபூல் செய்வாயாக. 100க்கு 100 தொழுகையாளிகள் உள்ள மஹல்லாவாக இந்த மஹல்லாவை உருவாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இஹ்லாஸ் தாயா அல்லாஹ், இஹ்லாஸ் தாயா அல்லாஹ், ஈமான் தாயா அல்லாஹ், இஸ்திக்லாஸ் தாயா அல்லாஹ், தக்வாவ தாயா அல்லாஹ், தவக்குல தாயா அல்லாஹ், ஈமான தாயா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே மௌத் வரைக்கும் இஹ்லாஸையும் இஸ்திகாமத்தையும் தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இஸ்லாத்தில் சாதித்தவர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் உனக்கு பொருத்தமான மக்களா எங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களை தூக்கி வீசிடாதயா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்கலண்டா, நீ எங்களை பொருந்திக் கொள்ளலண்டா யா அல்லாஹ். எங்களை மன்னிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லையா அல்லாஹ். எங்கள் மூலமாக யா அல்லாஹ் நாங்க மௌத்தானாலும் யா அல்லாஹ் எங்கட கபருக்கு யா அல்லாஹ் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அமல்களை செஞ்சுட்டு போ தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, எங்கட கடைசி முடிவை மதீனாவுல மஸ்ஜித் நபவியில கலிமாவோட ஆக்கித்தா யா அல்லாஹ். எங்கட கபர்களை யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த புனித நகரமாம் மதீனாவுல ஜன்னத்துல் பகீஉல் கர்கரில் ஆக்கித்தா யா அல்லாஹ். எங்கட துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா